My dear students and parents, this is Daniel and welcome back to Vishal. NEET UG 2026 ரிலேட்டடா மிக முக்கியமான ஒரு அப்டேட்டை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கொடுத்துருக்காங்க. இது ரீஃபண்ட் ரிலேட்டடான ஒரு அப்டேட். அதாவது எக்ஸாமினேஷன் மே மாதம் 3ஆம் தேதி நடத்தினாங்க இல்லையா, அந்த எக்ஸாமினேஷன் கேன்சல் ஆகிடுச்சு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு அப்புறம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி ரீநீட் நடத்த போறாங்க. அந்த ஆல்ரெடி நீங்க எக்ஸாமினேஷனுக்கு ஃபீஸ் பே பண்ணிருப்பீங்கல்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ், அந்த ஃபீஸை நீங்க எந்த அக்கௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. இதற்கு அவங்க சில டைம் பீரியட் கொடுத்திருக்காங்க. அதாவது நேற்றுல இருந்து மே மாதம் 22ஆம் தேதியிலிருந்து மே 27th வரைக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரீஃபண்ட் போர்ட்டல் அப்படிங்கிறது ஓப்பன்ல இருக்க போகுது. இந்த ரீஃபண்ட் போர்ட்டல்ல ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு லாகின் வித் தேர் லாகின் கிரெடென்ஷியல்ஸ். அதாவது நீட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய நீட் அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்டு, இது ரெண்டையும் என்டர் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஒரு அனெக்ஷர் அப்படிங்கிறது ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த அனெக்ஷர்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அதாவது எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க ரீஃபண்ட் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட் யாருடைய பெயர்ல இருக்கோ அந்த பெயரை தவறு இல்லாம போட்டுருங்க. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. யூஸ்வலாவே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கொஞ்சம் ரிலே பண்ணி தான் அனுப்புவாங்க. பட் இந்த முறை எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்க தவறு இல்லாம பண்ணிடணுங்கிறதுல என்ஷோர் பண்ணிக்கோங்க. இப்போ அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் பேங்க் புக்ல, அதாவது பாஸ்புக்ல, அது பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தவறு இல்லாம போட்டுருங்க. நேம் மிஸ்மேட்ச் ஆனாலும் ரீஃபண்ட் டிலே ஆகும். ரெண்டாவது, அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்கிறாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பரை தவறு இல்லாம போட்டுருங்க. எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்கோ அந்த டிஜிட்ஸ் அப்படியே தவறு இல்லாம போட்டுருங்க. அடுத்ததா, பேங்க்னுடைய ஐஎஃப்எஸ்சி கோட் அண்ட் பேங்க்னுடைய பிரான்ச் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க கம்பல்சரி கொடுத்தாகணும். அடிஷ்னலா கேன்சல்டு செக் லீஃப் இருந்துச்சுன்னா நீங்க அதையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல்டுன்னு எழுதிட்டு நீங்க அதையும் கூட அட்டாச் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான். ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த 4 விஷயம் கண்டிப்பா தேவை. இப்போ யாருடைய அக்கௌண்ட் சார் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டூடெண்ட் பேர்ல அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கே இருக்கு அப்படின்னா தாராளமா ஸ்டூடெண்டோட அக்கௌண்ட்டே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுங்க. ஒருவேளை ஸ்டூடெண்ட் கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இல்ல, ஃபாதரோட அக்கௌண்ட் கொடுக்கலாம், மதரோட அக்கௌண்ட் கொடுக்கலாம், இன்கேஸ் கார்டியனோட அக்கௌண்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். ஸோ நீங்க எந்த அக்கௌண்ட்ல இருந்து பே பண்ணீங்கிறது இங்க முக்கியம் இல்லை. நீங்க சில நேரங்களில் நிறைய பேர் ப்ரௌசிங் சென்டர்ஸ்ல பே பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ரீஃபண்ட் எந்த அக்கௌண்ட்ல இருந்து பே பண்ணாங்களோ அதே அக்கௌண்ட்டுக்கு போகும்னு சொன்னா ப்ரௌசிங் சென்டர்ஸ்க்கு போயிடும். அப்போ அங்கிருந்து நீங்க வாங்குறதுங்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயங்களா இருக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நீங்க எந்த விதமான பேமெண்ட் பண்ணாலும் உங்களுடைய ஓன் அக்கௌண்ட்ல இருந்து பே பண்ணுங்க. அண்ட் இந்த டைம்ல நீங்க கொடுக்கக்கூடிய அக்கௌண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த அக்கௌண்டா இருக்கட்டும், உங்க ஃபேமிலி அக்கௌண்டா இருக்கட்டும், எதர் ஸ்டூடெண்ட் அல்லது பேரண்ட், ஓகேங்களா? இந்த அக்கௌண்ட்டை நீங்க தாராளமா கொடுக்கலாம். ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய அக்கௌண்ட்ல எந்த விதமான, நீங்க கொடுக்கக்கூடிய டீடைல்ஸ்ல எந்த விதமான மிஸ்டேக்கையும் பண்ணிடாதீங்க. 2-3 தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிஷன் அப்படிங்கிறது கொடுங்க. இந்த ரீஃபண்ட் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் டைம் தான். ஒரு 5 days to 6 days தான் உங்களுக்கு டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 22 முடிஞ்சிருச்சு. 23ல இருந்து 27 வரைக்கும் நமக்கு டைம் பீரியட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இத்தனை நாளுக்குள்ள எல்லா மாணவர்களும் இந்த விஷயத்தை செய்தாகணும். ஸோ இட் வில் ஹார்ட்லி டேக் ஒரு 10 minutes தான் உங்களுக்கு எடுக்கும். ஸோ அதனால லாகின் பண்ணி நீங்க இந்த விஷயத்தை செஞ்சுடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் யாராவது நீட் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அல்லது ரீநீட் எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. பிகாஸ் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் தெரியணும். அப்பதான் அந்த ரீஃபண்ட் ப்ராசஸ் தடையில்லாம அவங்களுக்கு சேரும். ஸோ மறக்காம வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு வருகிற ரீநீட் எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண்கள் கிடைத்து நல்ல அரசு மருத்துவக் கல்லூரியில் இடங்கள் கிடைக்கும் சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.